இந்த சென்னையில் குன்றத்தூர் தாண்டி அப்படியே போயிட்டு இருக்கேன். பைபாஸ் ஓரமாக போனேன். சரி, இதை என்ன பண்ணலாம், யாராவது ஒருத்தருக்காவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுவாங்க அப்படின்ட்டு நின்று பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே பாருங்களேன், சாப்பாடு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போகிறேன். உங்கள் துக்கம் என்ன பண்ணும், சந்தோஷமாய் மாறும். அதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமாக வீடு இல்லாதவங்க, ஏழை எளியவர்கள், பாலத்துக்கு கீழே வாழ்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மூடி அப்புறம் இந்த பாக்ஸில் சாப்பாடு வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், இந்த பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸில் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக, சென்னைக்குள்ளே இருந்து, அதாவது எங்கள் ஆஃபீஸ் உங்களுக்கு தெரியும் கோயம்பேடு பக்கத்தில், அட்ரஸ் படி பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம், லொக்கேஷன் படி பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி. அங்கேருந்து நான் எதுக்காக குன்றத்தூர் தாண்டி இன்னும் போனோம், ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட போனோம். நம்ம காலேஜ் பசங்க எல்லாருமே காலேஜுக்கு போயிட்டானுங்க. இப்போ நான் மணி எத்தனை, இப்போ வந்து 3 மணின்னு நினைக்கிறேன், சாரி 4 மணி. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுனா அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, சிட்டிக்குள்ளே அதுக்குள்ளே காலேஜ் முடிச்சுட்டு வந்துடுவானுங்க. அவனுங்க கையால் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இல்லைன்னா கிண்டி கத்திப்பாரா பாலத்துக்கு கீழே வீடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. எதுக்காக இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பெட்ரோல் செலவு இல்லையா. நான் வந்துட்டு போகிறதுக்கு 300 ரூபா 400 ரூபா பெட்ரோல் ஆகும். ஆனால் அதையும் மீறி ஏன் இவ்வளோ தூரம் வரேன், ஒரு தகப்பன், ஒரு தாயோட பாசம், அதுக்கு விலை கிடையாது. எத்தனை கிலோமீட்டர்னாலும் வரலாம். அதாவது ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுட்டு ரெடி பண்ணி தாராங்க ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில். அவங்க சமைச்சு, அவங்க கையால் சமைச்சு, அவங்க குழந்தை பிறந்த சந்தோஷத்தை என்ன பண்ணணும், நம்ம பாக்ஸில் போட்டு கொடுக்கலாமான்னு கேட்டேன். இந்த உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், இந்த பாக்ஸில் போட்டு கொடுக்கலாமா, நீங்களே சமைச்சிருங்க. அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க, ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் உங்கள் பாக்ஸை எடுத்துகிட்டு வாங்க, நான் சாப்பாடு கட்டி என்ன பண்ணுறேன் கொடுத்துட்றேன், நீங்கள் இப்போ வாலிப பசங்களை வச்சு கொடுத்துருங்கன்ட்டாங்க. அப்போ பாருங்கள், ஒரு தாய் தகப்பன் தன்னோட பெத்த பிள்ளைகள் பிறந்துட்டாங்க, என்ன ஒரு சந்தோஷம் இல்லை. தான் மட்டும் சந்தோஷப்படலை, அடுத்தவங்களே என்ன பண்ணணும், அவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றணும். மகிழ்ச்சி, ஒரு பெற்ற தாய் தகப்பனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பெத்த தாய் தகப்பன் செத்து போனது கூட தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, கல்ற கட்டிக்கிட்டு கிடக்காங்க. அப்படிதான் வண்டியில் வைக்கணும். தாகம் என்பது பொது உடைமை, நதிகள் ஏனோ தனி உடைமை. தாகம் என்பது பொது உடைமை, நதிகள் ஏனோ தனி உடைமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் ஆசம், உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம். பிரபஞ்ச கொடியில் பழம் பெறும் தேசம், உயரச் சுமக்கும் தோள் எங்கே. தொப்புள் கொடி போல் நாட்டின் கொடியை உணர்ந்தால் உயரும் நாள் இங்கே. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம் சந்தோஷம். பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் ஆசம், உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம்.